மதுரை விமான நிலையத்தில் நடிகர் விஜயை பார்க்க வந்த இன்பராஜ் தலையில்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் துப்பாக்கியை வைத்தார்கள். அந்த காட்சிகள் பரபரப்பாக பரவியது. இது குறித்து அவரிடமே பேசலாம். சார் வணக்கம். மதுரை விமான நிலையத்துல பாதுகாப்பு அதிகாரிகள் உங்க தலையில துப்பாக்கி வச்ச விஷயம் முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சா? எப்படி தெரிய வந்துச்சு? சார், துப்பாக்கி வச்சதே எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாரும் நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி தான் எனக்கே தெரியும். இப்போ நான் வீட்டுக்கு வந்து அதே பார்த்தேன். நான் ஆக்சுவலாக எங்கள் தளபதி எங்களுக்கு எப்பயுமே அவர் உயிர். அவரை மதுரை வந்தால் ரிசீவ் பண்ணுறது, அவருக்கு திருப்பி அவரை ஜெண்டா பண்ணுறதுல நாங்கள் எப்பயுமே போவோம் வருவோம். இதில் யார் சொல்லி இது பண்ணுறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. இது யதார்த்தமாக நடந்திருக்கு. மற்றபடி அதில் எந்த குழப்பமும் இல்லை. இது எங்கள் தளபதி அவரை பாதுகாக்க வேண்டியது, அவர் பத்திரமா அவர் வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது எங்களுடைய கடமை, என்னோட கடமை, எங்கள் மதுரை மக்களுடைய கடமை. அதை தான் நான் செஞ்சேன். இதில் யதார்த்தமாக எவரோ அவங்க பவுன்சர்கள் அவங்கள ஏதோ பாதுகாப்பு அதிகாரி என் மேலே தலையில் துப்பாக்கி வச்சுருக்காங்க, தவறுதலாக வச்சுருக்காங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. யாராக இருந்தாலும் பப்ளிக்கை அவரை பாதுகாக்கணுன்ற அடிப்படை நானும் அதே கருத்தில் தான் நின்றேன், அவங்களும் அந்த கருத்தில் நிற்கிறாங்க. இனி யாருன்ற அறியாத ஒரு காரணத்தால் தலையில் துப்பாக்கி வச்சுட்டாங்க. சார், குறிப்பா கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருந்தாங்க, பேரிகார்டுகள் வச்செல்லாம் அடைச்சிருந்தாங்க. நீங்க மட்டும் எப்படி சார் கரெக்டா காரு கிட்ட அவ்வளவு லாவகமா எப்படி வந்தீங்க? உங்களை தடுத்தாங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? சார், ஒண்ணுமே இல்லை சார். எப்பவுமே அவர் கார் வரும்போது அவரை தொடர்ந்து அவர் கார்லேருந்து இறக்கி உள்ள ஏர்போர்ட்டுக்கு அனுப்ப வேண்டியது எங்க கடமை. அதை தான் நாங்கள் செஞ்சோம். இதுல எந்த ஒன்று யாரும் இது ஒளிபரப்பும் கிடையாது. எப்பவுமே எங்க தளபதியை பாதுகாக்கிற எங்களுக்கு எங்க உயிர். நான் என் பேர் இன்பராஜ். நீங்கள் யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்கள். மதுரையில் பிவி இன்பராஜ் மதுரையில் எல்லாருக்குமே தெரியும்ன்ற விட அது தளபதினாலும் கிடைச்ச பேர் தான் அந்த பேர். இன்பராஜ், பிவி இன்பராஜ்னா அது தளபதி, என் தளபதி எனக்கு கூப்பிட்டு அன்போடு கூப்பிடக்கூடிய, செல்லமாக கூப்பிடக்கூடிய பேர் அது. அந்த அடிப்படையில் அவருடைய நலம், அவருடைய பாதுகாப்பு எல்லாமே எங்கள் பொறுப்பு. இது ஒருத்தவங்க சொல்லி வரணும் இல்லை, எங்களுக்கு இயற்கையாகவே வரணும். எங்களுக்கு வந்திருக்கு, இது எங்களுக்கு ரத்தத்திலே ஊர்னது. இதுதான் யதார்த்தம். அவர் வந்தாரா நாங்கள் போய் நிற்போம், அவர் பாதுகாப்பாக அவரை அனுப்பிச்சி வச்சுருக்கோம் பாதுகாப்பாக. மற்றபடி துப்பாக்கி வச்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார். சார், நீங்க குறிப்பா மதுரையில முதல்ல ரசிகர் மன்றம் ஆரம்பிச்ச ஒரு நீண்டகால தொண்டர் ரசிகர். உங்களுக்கு உங்க தலையிலேயே துப்பாக்கி வைக்கும் போது அது உங்களுக்கு அசௌகரியமாவோ இல்ல சங்கடமாவோ தெரியல? ஏன்னா நிறைய நிர்வாகிகள் பின்னாடி வந்தாங்க. அது அசௌகரியமாவோ சங்கடமாவோ தெரியல? அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. துப்பாக்கி வச்சு சுட்டிருந்தா கூட தோட்டா இறங்காது. ஏன்னா அந்த மாதிரி ஆன தொண்டர் நாங்க. தளபதி தொண்டர்னா துப்பாக்கி இறங்காது. உண்மையிலே சுட சொல்லுங்க. தப்பு பண்ணாதானே சொல்ல போறாங்க, தப்பு பண்ணாத என்ன எப்படி சுடுவாங்க? அதனால எனக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. அது சந்தோஷமா ஏத்துக்கிறேன். நீங்க சாரை பார்த்து எதுவும் முக்கியமா பேச நினைச்சீங்களா? என்ன செய்ய நினைச்சீங்க அந்த இடத்துல? சாரை பார்த்து அவருக்கு சால்வை அனுப்பிச்சு பத்திரமா அவர் உள்ள அனுப்புறது தான் என்னோட கடமை. அதை தவிர மற்ற எதுவுமே கிடையாது. சால்வையோட வந்திருப்பேன், கையிலோட பாருங்க, எல்லா வீடியோலையும் இருக்கும். சால்வையை கொடுத்து அவருக்கு மரியாதை அனுப்பிச்சு விடுறதா என்னோட கடமை. அதுக்காக மட்டும்